இப்போ வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் அவருடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து டபிள்யூ ரிலேட்டட் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்றத நியூஸஸ் வந்து பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ரெசில்மேனியா அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நியூ பிளட் லைன் மெம்பர்ஸ் அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சு விட்றலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரேசன் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்படின்னு சொல்லி கிக் பண்ணி விட்ருவோம். சரி, ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுன்லேருந்து ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் மெயின் ஈவென்ட் சம்பவம் மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜார்ஜியானா ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா பிறகு ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரெசில்னாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் ரா ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தா சொல்லணும். ஸோ அந்த வாரம் வியூவர்ஷிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு ப்ரீவியஸ் வீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்னா 1.723 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. இதுவே லாஸ்ட் வீக் எவ்வளோ வியூவர்ஷிப் கிடச்சிருக்குன்னா 1.49 மில்லியன் வியூவர்ஷிப் தான் ட்ராப் ஆயிருக்குன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். குறிப்பாக ஆண்ட்ராய்டே வந்து பார்த்தீங்கன்னா LA நைட்காக USA டைட்டிலுக்காகலாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட், கெவின் ஓவன்ஸ் அண்ட் ஆல்சோ பிளட் லைன் அகேன்ஸ்ட்லாம் ஸ்டோரி லைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் போக இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக்டவுன் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ரேட்டிங்ஸில் நம்பர் 1ல் இருக்குது. இதுதாங்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபாக்ஸுக்கும் யூஎஸ்ஏக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக தான். ஃபாக்ஸ் யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணும்போது ஃபாக்ஸ் நெட்வொர்க் ஒரு பெரிய சேனல் தான். பட் இருந்தாலும் ஃபாக்ஸ் வந்து போனது டபிள்யூக்கு ஒரு பெரிய பின்னடைவுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அதை அப்படி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ தான். ஸோ ஜே ஊசோ அவருடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் சிங்கிள்ஸ் டைட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ அதை பற்றி அது ரிலேட்டட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒன் டே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது ரெசில் நியூஸ் கோன்ற ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ்லாம் சப்மிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோல்டுபர்க்கும் நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFL மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பாங்க போல். NFL மேட்சாக எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் அந்த மேட்சப்பில் மீட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை டேக் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பெஸ்ட் ஸ்பியர் யாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வந்து ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியில் ஷேர் பண்ணி 2 சிரிக்கிற எமோஜியை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ புரியல. ஸோ இப்போ தோக்கடிச்சிருக்காரு மனுஷன். ஸோ இப்போ தான் புரியுது. ஆக்சுவலி ராவோட ரிசல்ட்ஸ் வீடியோ போடலான்னு தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் அப்டேட் வீடியோ டிலே பண்ண வேணான்னு தான் ஸோ அப்டேட் வீடியோ போட்டேன். ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ரிசல்ட் வீடியோ தனியாகவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து வளவலன்னு இல்லாமல் ஸோ செக்மெண்ட் ரிவ்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டு நீட்டாக முடிச்சு விட்டு போயிடலாம். அண்ட் ஆல்சோ நம்ம இப்போ வரைக்கும் பிளட் லைன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நியூ பிளட் லைன் மெம்பர் ரிலேட்டட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபார்மர் NJPW ஸ்டார்னா நம்மளுடைய ஹிக்குலியே ரிலேட்டட் தான். ஸோ நம்ம அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் ஸோ ஜூலை மந்தே வந்து பார்த்தீங்கன்னா WWE ஹிக்குலியே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாங்கன்றத இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க PW இன்சர். ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஹிக்குலியே வந்து பார்த்தீங்கன்னா NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் WWE கரண்ட்டாக வந்து அவரை வந்து NXTயில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. என்னதான் டாங்காட்டோவாவும் டாமாலுவாவும் வந்து மெயின் ராஸ்டரில் டெபியூட் ஆனாலும் இப்போ வரைக்கும் ஹிக்குலியோ வந்து பார்த்தீங்கன்னா NXTயில் ஃபியூச்சர் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE பிளான் பண்ணியிருக்காங்கன்றத இப்போ வரைக்கும் கரண்ட்டாக PWI பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து NXTயிலே சர்வே ஆனதுக்கப்புறமா மெயின் ராஸ்டர் கொண்டு வரலாம்ன்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான். ஸோ ரெசில்மேனியா 41 அப்டேட் தான். ஸோ இப்போ வரைக்கும் WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரெசில்மேனியா 41 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25 இருந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு வரப்போகுதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 23 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல் ஸ்டார்ட் ஆயிருமாமா. அக்டோபர் 25 இருந்து ஒரிஜினல் சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெசில்மேனியா 40 வந்து பார்த்தீங்கன்னா Day 1 Day 2ன்ற மாதிரி ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. Day 1 வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியும் Day 2 வந்து பார்த்தீங்கன்னா 21ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது USA பொறுத்த வரைக்கும் ஸோ 19-20 மாறும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ 21-22ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆகும். ஸோ அதன் வைஸ் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து அக்டோபர் 25 இருந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 41 டிக்கெட்ஸ் வந்து ஃபீச்சர் ஆகும்ன்றதை WWE இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கிரேசியான அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனில் ட்ராவல் பண்ணும்போது அவங்க கூட இருக்கிற சக ரெஸ்லர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காராமா. ஸோ அது வந்து கொஞ்சம் கிரேசியாக தான் இருந்துச்சு. இந்த அப்டேட்டை ரிவீல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோனதன் கோச்மன்றவர் தான் ரிவீல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ வரைக்கும் ரிவினே டூப்ரின்ற ஒரு பாட்காஸ்ட்டில் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து இதில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேனோடைய ப்ரைவேட் ஜெட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ்
நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களாமா. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு மெயின் ரூலை வந்து பார்த்திங்கன்னா வின்ஸ் மெக்மேன் ஃபாலோ பண்ணுவாராமா. அவர் மட்டும் இல்லாமல் மற்ற சக ரெஸ்லர்ஸ் யாருமே வந்து அந்த இடத்துல தூங்கக்கூடாதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காராமா. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிளெயினில் ஃப்ளை ஆகும்போது வந்து ஒரு சம் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வேணும். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டாக நல்லா கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துல யாருமே தூங்கக்கூடாதுன்றதை வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ரூலாக ஃபாலோ பண்ணியிருந்தான்றதை இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஜோனதன் கோச்மேன் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் இந்த ரூலை பற்றி போட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஆக்சுவலி ஒரு 2 வீடியோவில் மென்ஷன் பண்ணணும்னு நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸில் மூவ் எல்லாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய WWE பற்றி நெட்ஃப்ளிக்ஸோட ஒப்பீனியன் என்னன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸஸ்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்றத ஆக்சுவலி இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எல்லா பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற மாதிரி தான்றதை அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. WWE பற்றி அவங்க டீட்டெயிலாக இன்பில்ட்டாலாம் பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த சைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த டீலை பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் இருந்தாலும் சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ஒரு பயமுறுத்துகிற அந்த பதற்ற நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க. தவறி தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. WWE மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கையிலேருந்து ஒரு பெரிய பிளான்லாம் இல்லை. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணுன்றத. பட் இருந்தாலும் ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னன்றதை இப்போ ஒரு வேலிடான ரீசனாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணல. பட் இருந்தாலும் WWE ஒரு ஃபேமஸாக நல்ல வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறனால ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து யோசிக்காமல் சைன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் ஒரு காமனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா WWE பற்றி எந்த ஒரு ஸ்டடீஸும் பண்ணாமல் ஸோ யோசிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணிட்டாங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது WWEக்கு இல்லை நெட்ஃப்ளிக்ஸுக்கு எதுவும் நல்லது கெட்டது இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. கடைசியாக லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட். ஸோ நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் ரிலேட்டட் தான். உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது. ஸோ வின்ஸ் மெக்மேனோட டாக்குமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றதை அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தேன். அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் நிறையா ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மறக்காமல் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த டாக்குமெண்ட்ரி ரிலேட்டட் வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் எந்த ஒரு இன்டர்வியூ சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் எக்ஸ் பேஜில் ஒரு போஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்லீடிங் பண்ணியிருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பேசேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. பட் இருந்தாலும் அதில் உள்ள ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகோட் பண்ணி தான் ஆகணும். அதில் வின்ஸ் மெக்மேன் என்ன மெயினாக நோட் பண்ணியிருக்காருன்னா அந்த டாக்குமெண்ட்ரியில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ப்ரெசன்டேஷன் அண்ட் ஆல்சோ மிஸ்லீடிங் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் ரிலேட்டட் நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக இருக்குன்றதை வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் வின்ஸ் மெக்மேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இந்த சைடில் வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை நிறையா வந்து ஒரு சில இடத்துல இல்லைன்றதை சொல்லியிருக்காரு. ஸோ வின்ஸ் மெக்மேன் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை ஷேர் பண்ணல. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் உண்மையாக இருக்குது. பட் இருந்தாலும் இதோட லீடிங் வந்து ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் போட்டுறேன். அண்ட் ஆல்சோ ரா ரிசல்ட் வீடியோ அப்கமிங் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருக்கேன்.